மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு 6 விதமான ஜூஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்ன ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காவில் ஒரு ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இப்போ இருக்கிற சீசனுக்கு, இந்த கொரோனா ஸ்டேஜுக்கு இது வந்து வாரத்தில் 2 நாள் குடித்தா அவ்வளோ ஒரு நல்லது. உடம்புல வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு சத்து கிடைக்கும். வெறும் நெல்லிக்காய் மட்டும் போடாமல் கொஞ்சம் கூட வெள்ளரிக்காவும் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மாம்பழமும் பால் சேர்த்து ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லது. நம்ம வந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜிஃபுல்லான ஒரு பழம் அது. கொய்யாக்காய் வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சப்போட்டா ஜூஸ் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கும். சப்போட்டா ஜூஸும் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கடுத்து நம்ம வெள்ளரிக்காய் தனியாக வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். க்ரீன் திராட்சையை வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். திராட்சை அப்படின்னாலே நம்ம வந்து பசங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம க்ரீன் திராட்சை வச்சு பண்ணும்போதும் அதுவும் ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். வாங்க ஒவ்வொரு ஜூஸும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பை பற்றி தான் பேச போகிறேன். அந்த ஆப்புடைய பேர் வந்து ஷாப் 101. இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி நீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் எப்போயுமே வச்சுக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி ஷாப் 101 வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணலாம். அது இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஏஜ்ட் பீப்புள் எல்லாமே வெளியே போயிட்டு ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணுறது எப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஷாப் 101 ஆப்போடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா உங்களுடைய நேம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. தென் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிராண்ட்க்கு ஒரு சூப்பரான நேம் கொடுங்க ஃபர்ஸ்ட்டு. தென் இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் என்ன கேட்டகரிஸ் வேணுமோ நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இதில் எந்த கேட்டகரி சூட்டபுளமோ அதை வந்து உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி சேல் பண்ணலாம். இதில் நீங்கள் மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராடக்ட்டுடைய ரேட் 281 அப்படின்னா இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் மார்ஜின் செட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். இந்த மார்ஜின் அமௌண்ட் தான் உங்களுடைய ப்ராஃபிட். அது வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் மந்த்லி 25,000 வரை ஏர்ன் பண்ணுங்கள் வீட்டில் இருந்தே. இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், தர்பூசணி வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம என்னென்ன போட போகிறோமோ அது எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 2 பச்சை மிளகா. என்னடா இது அம்மா பச்சை மிளகா போடுறேனே அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட்டும் இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. அதில் அந்த இனிப்பு, புளிப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரம் எல்லாமே சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் திராட்சையில் பார்த்திங்கன்னா வெறும் நம்ம சுகர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாச்சு. இது ஒரு ஜூஸு. இப்போ நம்ம வெள்ளரிக்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் போட்டுக்கலாம். ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை. இதில் வந்து உப்போட டேஸ்ட்டும் அதுக்கப்புறம் சர்க்கரையோட டேஸ்ட்டும் சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ். நம்ம 1 டம்ளருக்கு ஒரு 2 நெல்லிக்காய் சேர்த்தா போதும். ஒரு 1/4 பங்கு அளவுக்கு இதில் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் சர்க்கரை இல்லாட்டி தேன் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாதி லெமன். இதில் நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சப்போட்டாவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த விதையை வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்தோம்னா தோல்லேருந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நமக்கு 1 டம்ளர் ஜூஸுக்கு ஒரு 3லேருந்து 4 பழம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, 1 வயசுலேருந்து ஒரு 2 வயசு குழந்தைக்கு சப்போட்டா ஜூஸ் கொடுக்குறீங்கன்னா இதில் வந்து சர்க்கரை சேர்க்கவே தேவையில்லை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இந்த பழத்தை மட்டும் அடித்து கொடுத்தாலே போதும். தண்ணி கம்மியாக விட்டு பால் விட்டுட்டு அடிச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை. அதுக்கப்புறம் பால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொய்யாக்காய் ஜூஸுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பழத்தையும் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி பெரிய கொய்யாவை ஒரு கொய்யா போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 டம்ளர் கிட்டத்தட்ட ஜூஸ் கிடைக்கும். நான் வந்து பாதி கொய்யா மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். அரை முடி லெமன், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் சர்க்கரை. கொய்யா ஜூஸுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு பழமெல்லாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக கடகடன் போட்டு கொடுத்துடலாம். இப்போ நம்ம மாம்பழ ஜூஸுக்கு நல்லா மாம்பழத்தை கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. மாம்பழ ஜூஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம சப்போட்டா ஜூஸ் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே அதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாம்பழ ஜூஸ் போட்டுக்கலாம். மாம்பழ ஜூஸில் ஒரு சிலருக்கு பால் கலக்கிறது பிடிக்காது. அப்படி பால் பிடிக்கல அப்படின்னா தண்ணி கலந்துக்கங்க. தர்பூசணி ஜூஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தர்பூசணியை ரொம்ப நேரம் சுற்ற வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் பார்த்திங்கன்னா அரைஞ்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ தர்பூசணி ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேப் ஜூஸ் போட்டுக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொய்யா ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கொய்யா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெல்லிக்காவும் வெள்ளரிக்காவும் சேர்த்து ஜூஸ் போட்டுக்கலாம். நெல்லிக்காய்க்கு நிறைய கொஞ்சம் தண்ணி ஊற்றி போடுங்க, அப்போ தான் நல்லது. இன்றைக்கி நம்ம 7 விதமான ஜூஸ் போட்டிருக்கிறோம். தினம் ஒரு தகவல் மாதிரி தினம் ஒரு ஜூஸ் வந்து கண்டிப்பாக குடிங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஜூஸ் குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த ஜூஸ் நீங்கள் போட்டிங்க, எந்தெந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எந்தெந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஜூஸுமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்குக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.